அத்தியாயம் 5. ஒரு நறுமணச் சித்தர் தன் அற்புதங்களைக் காண்பிக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. என்னை சமாதானப்படுத்த சாலமனின் இந்த ஞானம் எனக்கில்லாது போய்விட்டது. எங்கு வெளியில் சென்றாலும் எனக்கென்று விதித்துள்ள என் குருவின் திருமுகத்தை தேடியவாறு இருந்தேன். ஆனால் என் உயர்நிலை பள்ளி படிப்பு முடியும் வரை அவரை நான் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படவில்லை. அமருடன் நான் இமயமலைச் சாரலுக்கு ஓடிச் சென்று 2 ஆண்டுகள் கழிந்த பின்பே என் குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் என் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் மகத்தான நாள் வந்தது. இதற்கிடையில் நான் பல மகான்களை சந்தித்தேன். இவர்கள் நறுமணச் சித்தர், புலிச்சாமியார், நாகேந்திரநாத் பாதுரி, மாஸ்டர் மகாசயர் மற்றும் புகழ்பெற்ற வங்காள விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் முதலியவர்கள். நறுமணச் சித்தரை சந்திப்பதற்கு முன் இருவகைப்பட்ட அனுபவங்களை பெற்றேன். ஒன்று இணக்கமானது, மற்றொன்று வேடிக்கையானது. கடவுள் எளிமையானவர், மற்றவையெல்லாம் சிக்கலானவை. இயற்கை எனும் சார்புலகில் தனிமுதற் பொருளைத் தேடாதே. ஒரு கோயிலில் உள்ள காளியின் சிலைக்கு முன்னால் மௌனமாக நின்று கொண்டிருந்த பொழுது இந்த தத்துவ முடிவுகள் மிருதுவாக என் செவிகளில் விழுந்தன. நான் திரும்பியதும் அவருடைய உடையிலிருந்து அல்ல, உடை அதிகம் இல்லாததிலிருந்து சுற்றித் திரியும் சாதுவாகத் தோன்றிய ஓர் உயரமான மனிதரைக் கண்டேன். என் குழப்பமான எண்ணங்களை உண்மையாகவே நீங்கள் ஊடுருவிக் கண்டுவிட்டீர்கள். நான் நன்றியுடன் புன்னகைத்தேன். காளியைப் போல மென்மையும் வன்மையும் கலந்திருக்கும் இயற்கையின் குழப்ப நிலை என்னை விட அதிக ஞானம் படைத்தவர்களை குழம்பச் செய்திருக்கிறது. அவளுடைய மர்மத்தை யாரே கண்டறிவார்? ஒவ்வொரு அறிவாற்றலின் முன்னேயும் நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கை விடுக்கும் சவால் ஸ்பிங்ஸ் போன்றதொரு புதிர். இவைகளுக்கு விடை காண முயலாமல் பலர் தீப்ஸ் நகர காலத்தைப் போல இப்பொழுதும் தண்டிக்கப் பெற்று தங்கள் உயிரை இழக்கிறார்கள். ஆனால் எங்காவது ஓர் உயர்ந்த மனிதர் தோல்வியை ஏற்பதில்லை. மாயையின் இருமையில் இருந்து பிரிக்க முடியாத ஒருமையின் உண்மையை அவர் கண்டுணர்கிறார். ஐயா, நீங்கள் உறுதியான நம்பிக்கையுடன் பேசுகிறீர்கள். ஞானத்தை அடைய மிக கடினமான வழியாகிய நேர்மையான ஆன்ம விசாரணையில் நான் வெகுகாலமாக ஈடுபட்டு வந்திருக்கிறேன். தன் மனத்துள் எழும் எண்ணங்களை இரக்கமின்றி கவனித்து தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்வது ஒருவரை நிலைகுலையச் செய்யக்கூடிய அனுபவம். அது வலுவான அகங்காரத்தை பொடிப்பொடியாக்கி விடுகிறது. ஆனால் உண்மையான ஆத்ம பரிசீலனை கணித விதிகளைப் போன்று மகான்களை உருவாக்குகிறது. சுய வெளிப்பாடு, அதாவது அவரவர் கண்டறிந்தவற்றையே ஒப்புக்கொள்ளுதல் என்ற முறையினால் அகங்காரம் உடையவர்கள் உருவாகிறார்கள். அவர்கள் கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தைப் பற்றிய சொந்த விளக்கங்களில் உரிமை கொண்டாடுகிறார்கள். இம்மாதிரியான அகங்கார சொந்த கருத்துக்களின் முன் சத்தியம் சந்தேகமின்றி பணிவுடன் ஒதுங்கி போய்விடுகிறது. இந்த உரையாடலை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். போலித்தனங்களை களைந்தெறியும் வரை மனிதன் நிலையான மெய்ப்பொருளை கண்டறியவே முடியாது. மனித மனம் பல நூற்றாண்டுகளாக தன்னுள் ஏற்றுக்கொண்டுள்ள சேற்றுடன் எண்ணற்ற உலக மாயைகளால் குழப்பப்பட்டு வெறுக்கத்தக்க வாழ்வுடன் உறவு கொண்டுள்ளது. மனிதன் தன்னுள்ளே வாழும் எதிரிகளை முதலில் எதிர்த்துப் போரிடும்போது இந்த போர்க்களத்துச் சண்டைகள் அற்பமானவை ஆகிவிடுகின்றன. நம் உடல் வலிமையால் தாக்கி வெற்றி பெறுவதற்கு இந்த எதிரிகள் மானிட உருவில் வருபவை அல்ல. எங்கும் உள்ளவையாய் இடைவிடாமல் தூக்கத்தில் கூட மனிதனை துரத்தியவாறு நச்சுக்காற்று போன்ற ஆயுதங்களுடன் சூட்சுமமாக ஆயத்தமாகி நம் எல்லோரையும் வீழ்த்த வரும் படை வீரர்கள் அஞ்ஞான இச்சைகளே. தன் குறிக்கோள்களையெல்லாம் குழிதோண்டி புதைத்துவிட்டு சாதாரண தலைவிதிக்கு சரணடைபவன் சிந்தனையற்றவன். அவன் வீரியமற்றவன், கட்டையைப் போன்றவன், இழிவானவன். அல்லது வேறு என்ன? மதிப்பிற்குரிய ஐயா, குழம்பித் தவிக்கும் ஏராளமான பாமர மக்களிடம் தங்களுக்கு அனுதாபம் இல்லையா? அந்த ஞானி
ஒரு நொடி மௌனம் சாதித்துவிட்டு பிறகு கோடி காட்டும் விடை கூறினார். எல்லா நற்குணங்களுக்கும் களஞ்சியமான, கண்ணால் காண முடியாத இறைவன் மற்றும் எந்த குணநலன்களும் அற்ற கண்ணால் காணக்கூடிய மனிதன் ஆகிய இருவரையும் நேசிப்பதென்பது ஒரு பெரிய புதிர். ஆனால் மனித அறிவு எந்த புதிருக்கும் ஈடுகொடுக்க வல்லது. ஆன்ம பரிசோதனையினால் எல்லா மனித மனங்களிலும் உள்ள ஓர் ஒற்றுமை வெளிப்படுகிறது. அது எல்லா மனிதர்களையும் இறுக்கி பிணைக்கும் சுயநலமே. இந்த ஒரு விதத்திலாவது மனிதர்களின் சகோதரத்துவம் வெளிப்படுகிறது. இப்பொதுப்படையான தன்மையை கண்டறிந்த மாத்திரத்திலேயே அதிகமான பணிவு ஏற்பட்டு விடுகிறது. இந்த பணிவு ஆன்மாவின் நிவாரணத் திறனை அறியாத தன்னையொத்தவரிடம் கருணையாக முதிர்கிறது. ஐயா, ஒவ்வொரு யுகத்திலும் வாழ்ந்த மகான்கள் உலகத்தின் துயரங்களைப் பற்றி நீங்கள் உணர்வது போலத்தான் உணர்ந்திருக்கிறார்கள். மேம்போக்கான மனிதர்கள்தான் தம் குறுகிய சொந்த துயரங்களில் மூழ்கி மற்றவர்களின் துயரைப் பற்றி கவலைப்படாமல் இருப்பவர்கள். அந்த சாதுவின் வைராக்கியமான முகம் கவனிக்கும்படியாக கனிவடைந்தது. எவனொருவன் தன்னைத்தானே கூறு போட்டு பார்க்க பயில்கிறானோ அவனே பிரபஞ்சம் முழுவதும் விரிந்த கருணையை அறிவான். செவிடாக்கும் அகந்தையின் கோரிக்கைகளிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலத்தில் இறையன்பு மலர்கிறது. அந்த உயிர் கடைசியில் தன்னை படைத்தவனை நோக்கி திரும்புகிறது. வேறு எதற்கும் இல்லாவிட்டாலும் ஏன் இறைவா ஏன் என்று வேதனையுடன் கதறுவதற்கு வேண்டியாவது அது அங்கனம் திரும்புகிறது. துன்பமெனும் இழிவான சவுக்கடியால் கடைசியில் மனிதன் முடிவற்ற முழுமுதற் கடவுளிடம் துரத்தப்படுகிறான். எல்லையின்றி நிறைந்திருக்கும் இறை அழகே அவனை கவர வேண்டும். கல்கத்தா காளிகாட் கோவிலின் புகழ்பெற்ற அற்புதத்தைக் காண நான் சென்றிருந்தபோது அந்த ஞானியும் நானும் அங்கிருந்தோம். தற்செயலாக நான் சந்தித்த அந்த துறவி அதன் அலங்காரப் பெருமையை மிக எளிதாக ஒதுக்கித் தள்ளிவிட்டார். கல்லும் சுண்ணாம்பும் நாம் கேட்கக்கூடிய கீதம் எதையும் இசைப்பதில்லை. மனித ஜீவனிலிருந்து வெளிப்படும் இசைக்கு மட்டுமே இதயம் திறக்கும். நுழைவாசலில் ஒளி வீசிக் கொண்டிருந்த கதிரவன் ஒளி எங்களை அழைத்தது. நாங்கள் மெதுவாக வாசற்படியை அடைந்தோம். அங்கே பக்தர் கூட்டம் இங்குமங்கும் சென்று கொண்டிருந்தது. நீ இளைஞன், அந்த ஞானி சிந்தனையுடன் என்னை ஊடுருவி நோக்கினார். பாரதமும் இளமையானதுதான். புராதன கால ரிஷிகள் ஆன்மீக வாழ்விற்கான வழிமுறைகளை அழிக்க முடியாத வகையில் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மூதுரை இந்த நாட்டிற்கு இன்றும் பொருந்தும். காலத்திற்கு ஒவ்வாது போகாமலும் லோகாயதவாதங்களின் சூதுவாதுகளுக்கு மத்தியில் கௌரவத்தை இழக்காமலும் அவ்வொழுக்க விதிமுறைகள் இன்றும் இந்தியாவை உருவாக்கி வருகின்றன. யுக யுகாந்திரங்களாக நிபுணர்கள் அளவிட முடியாது தவிக்கும் அளவிற்கு அவநம்பிக்கையே உருவான காலமே வேதங்களின் மதிப்பை அங்கீகரித்துவிட்டது. அதுதான் உன் பரம்பரை சொத்து என்று கொள்வாயாக. நான் சொல்திறம் வாய்ந்த அந்த சாதுவிடமிருந்து மிக்க மரியாதையுடன் விடைபெறுகையில் அவர் முன்னோடியான தீர்க்க தரிசனம் ஒன்றை வெளியிட்டார். நீ இங்கிருந்து சென்றதும் இன்று புதுமையான அனுபவம் ஒன்றை அடைவாய். நான் கோயிலிலிருந்து வெளியேறி குறிக்கோள் எதுவுமின்றி சென்று கொண்டிருந்தேன். ஒரு மூலையில் திரும்பியதும் எனக்கு முன்பே அறிமுகமாகியிருந்த ஒருவனிடம் சிக்கினேன். அவன் பேச ஆரம்பித்தால் அது காலத்திற்கு கட்டுப்படாது. நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போவான். அவன் உறுதியளித்தான். நாம் பிரிந்திருந்த வருடங்களில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் கூறினால் உன்னை வெகு சீக்கிரத்தில் போக விட்டு விடுகிறேன். என்ன முரண்பாடான பேச்சு! நான் இப்பொழுதே உன்னை விட்டு கிளம்ப வேண்டுமே. ஆனால் அவன் என் கையை பிடித்துக்கொண்டு பல சிறு சிறு செய்திகளை கேட்டறிந்தான். அவன் பசியுடன் கூடிய ஓர் ஓநாயைப் போல இருக்கிறான் என எனக்கு வேடிக்கையாக தோன்றியது. நான் பேச பேச அவன் திருப்தி இல்லாமல் இன்னும் ஏதேதோ கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனிடமிருந்து தப்பிக்க ஒரு நல்ல வழியை காட்டும்படி நான் காளி மாதாவை மனதிற்குள் வேண்டினேன். என் நண்பன் திடீரென என்னை விட்டு அகன்றான்.
நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு எங்கேயாவது அந்த வாயாடி காய்ச்சல் திரும்பி வந்துவிடப் போகிறதே என்ற பயத்தில் என் நடையின் வேகத்தை இருமடங்காக்கினேன். என் பின்னால் வேகமாகத் தொடரும் காலடி சத்தம் கேட்டு என் நடையை விரைவுபடுத்தினேன். திரும்பி பார்க்கும் தைரியம் எனக்கில்லை. ஆனால் ஒரே துள்ளலில் அந்த நண்பன் என்னிடம் வந்து வேடிக்கையாக என் தோள்களை பிடித்துக் கொண்டான். நான் கந்தபாபாவை பற்றி உன்னிடம் சொல்ல மறந்துவிட்டேன். அதோ அந்த வீட்டில் அவர் வசிக்கிறார். அவன் கொஞ்ச தூரத்தில் இருந்த ஒரு வீட்டைச் சுட்டிக் காட்டினான். அவசியம் அவரை சந்திக்கவும். அவர் சுவாரஸ்யமானவர். உனக்கு ஒரு புதுமையான அனுபவம் உண்டாகும். சரி, வருகிறேன் என்று கூறிவிட்டு அவன் உண்மையிலேயே என்னை விட்டு அகன்றான். காளிகாட் கோயிலில் சாது முன்னறிவிப்பாக கூறிய இதே மாதிரியான சொற்கள் என் நினைவில் பளிச்சிட்டன. ஆவலால் தூண்டப்பட்டு நான் அந்த வீட்டை அடைந்ததும் ஒரு விசாலமான கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். ஒரு கனமான ஆரஞ்சு வண்ண கம்பளத்தில் ஒரு கும்பல் அங்குமிங்குமாக சப்பனமிட்டு உட்கார்ந்திருந்தது. திகைப்பு கலந்த கிசுகிசுப்பு என் செவியில் விழுந்தது. சிறுத்தை புலி தோலின் மீது அமர்ந்திருக்கும் கந்தபாபாவை பார். அவரால் மனமில்லாத எந்த மலருக்கும் இயற்கையான நறுமணத்தை அளிக்க முடியும், அல்லது வாடிய மலரை புதுப்பிக்க முடியும், அல்லது ஒரு மனிதனின் தோலிலிருந்து நறுமணம் வீசச் செய்யவும் அவரால் முடியும். நான் அந்த சித்தரை நேராக நோக்கினேன். அவரது பார்வை உடனடியாக என் பார்வையில் நிலைத்தது. அவர் பருமனாகவும் தாடியுடனும் கருத்த உடலும் ஒளி வீசும் பெரிய கண்களும் கொண்டு விளங்கினார். மகனே, உன்னை கண்டதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. உனக்கு என்ன வேண்டுமென்று கூறு. உனக்கு ஏதாவது வாசனைப் பொருள் வேண்டுமா? எதற்காக? அவருடைய பேச்சு எனக்கு சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது. அதிசயமான முறையில் நறுமணத்தை அனுபவிப்பதற்கு. நறுமணத்தை உண்டாக்குவதற்கு கடவுளை ஏவுவதா? அதனால் என்ன? எப்படியும் இறைவன் வாசனைகளை படைக்கத்தானே செய்கிறான். ஆம், ஆனால் மென்மையான புது மலர்களை படைத்து பயன்பட்ட பின் களைந்து எறிவதுதான் இறைவனின் நோக்கம். உங்களால் மலர்களை படைக்க முடியுமா? முடியும். ஆனால் நான் சாதாரணமாக வாசனைப் பொருட்களைத்தான் படைப்பது வழக்கம், இளம் நண்பனே. அப்படியாயின் வாசனைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை மூடிவிட வேண்டியதுதான். நான் அவர்கள் வியாபாரம் செய்வதை அனுமதிப்பேன். என் குறிக்கோள் இறைவனின் சக்தியை நிரூபிப்பதுதான். ஐயா, இறைவனை நிரூபிக்க வேண்டியது அவசியம்தானா? அவன் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் அற்புதங்களை நிகழ்த்தியவாறு இல்லையா? ஆம், ஆனால் நாமும் அவனுடைய எல்லையில்லாத படைப்பு வகைகளில் சிலவற்றை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த கலையில் வல்லவராவதற்கு எத்தனை காலம் பிடித்தது? 12 ஆண்டுகள். சூட்சும முறையில் நறுமணத்தை உற்பத்தி செய்வதற்கா? என் மதிப்பிற்குரிய மகானே, நீங்கள் ஒரு பூக்கடையில் இருந்து சில ரூபாய்கள் கொடுத்து பெறக்கூடிய வாசனைகளை அடைய 12 ஆண்டுகள் வீணடித்து விட்டீர்கள் என தோன்றுகிறது. நறுமணம் மலர்களுடனேயே மறைந்து விடுகிறதே. நறுமணம் மரணத்துடன் மறைகிறது. உடலுக்கு மட்டும் இன்பம் தரக்கூடியதை நான் ஏன் விரும்ப வேண்டும்? ஐயா, தத்துவ நிபுணரே, நீங்கள் என்னை மகிழ்விக்கிறீர்கள். சரி, இப்பொழுது தங்கள் வலக்கையை நீட்டுங்கள். அவர் ஆசி கூறுவது போன்று கையை அசைத்தார். நான் கந்தபாபாவிடமிருந்து சில அடிகள் தள்ளியிருந்தேன். என் உடலை தீண்டக்கூடிய அளவிற்கு யாரும் என் அருகில் இல்லை. நான் என் கையை நீட்டினேன். ஆனால் அந்த யோகி என் கையை தொடவில்லை. உனக்கு எந்த மனம் வேண்டும்? ரோஜா. அப்படியே ஆகட்டும். என் உள்ளங்கையிலிருந்து ரோஜாவின் இனிய நறுமணம் கமழ்ந்ததைக் கண்டு எனக்கு ஒரே வியப்பு. நான் பக்கத்திலிருந்த பூச்சாடியிலிருந்து பெரிய வாசனையற்ற வெள்ளை நிற பூவொன்றை புன்முறுவலுடன் கையில் எடுத்தேன். இந்த வாசனையற்ற மலரிலிருந்து மல்லிகை மனம் கமழச் செய்ய முடியுமா? அப்படியே ஆகட்டும். அந்த இதழ்களிலிருந்து உடனே மல்லிகை மனம் கமழத் தொடங்கியது. நான் அந்த அதிசய சித்தருக்கு நன்றி கூறி அவருடைய மாணவர்களில் ஒருவனுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டேன். அவன் கந்தபாபாவின் சரியான பெயர் சுவாமி விஷுத்தானந்தர் என்றும்
அவர் வியக்கத்தக்க பல யோக ரகசியங்களை ஒரு திபெத்திய குருவிடமிருந்து கற்றறிந்தார் எனவும் கூறினான். அந்த திபெத்திய யோகிக்கு கிட்டத்தட்ட 1000 வயதிற்கு மேல் ஆகியிருக்கும் என்று அவன் உறுதியுடன் கூறினான். அவருடைய சீடரான கந்தபாபா, நீங்கள் இப்பொழுது பார்த்த மாதிரியே எளிய நேரடியான முறையில் எப்பொழுதும் நறுமண அற்புதங்களை நிகழ்த்துவதில்லை. அந்த மாணவரின் பேச்சில் அவர் குருவைப் பற்றிய பெருமை தொனித்தது. அவருடைய முறைகள் மனிதர்களின் மனநிலைக்கு தக்கபடி மாறும். அவர் அதிசயமானவர். கல்கத்தாவில் உள்ள அறிவாளிகளில் பெரும்பாலோர் அவரை பின்பற்றுகிறார்கள். நான் அவர்களுடன் சேரப்போவதில்லை என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டேன். வெளிப்படையாக அதிசயங்களை நிகழ்த்தும் ஒரு குரு எனக்கு உகந்தவராயில்லை. நான் கந்தபாபாவிற்கு பணிவுடன் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அன்று ஏற்பட்ட 3 வெவ்வேறு விதமான சந்திப்புகளைப் பற்றி எண்ணமிட்டவாறே மெதுவாக நடந்து வீட்டைச் சென்றடைந்தேன். என் சகோதரி உமா வாசற்படியிலேயே என்னை சந்தித்தாள். வாசனை திரவமெல்லாம் உபயோகப்படுத்தி மிகவும் நவநாகரிகமாகி வருகிறாயே. நான் எதுவும் பேசாமல் என் கையை அவள் முகர்வதற்கு நீட்டினேன். என்ன கவர்ச்சியான ரோஜா மணம்! வழக்கத்திற்கு மாறாக மிக அதிகமாக இருக்கிறதே. அது வழக்கத்திற்கு மிக அதிகம் மாறானது என்று நினைத்தவாறு நான் மௌனமாக அதிசயமான வகையில் நறுமணம் பெற்ற மலரை அவள் மூக்கினருகில் பிடித்தேன். ஓ, எனக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்குமே. அவள் அம்மலரை பிடுங்கினாள். வாசனையற்றது என்று அவள் நன்கு அறிந்திருந்த ஒருவித மலரிலிருந்து அவள் திரும்ப திரும்ப மல்லிகையின் மணத்தை நுகர்ந்த பொழுது ஒரு வினோதமான குழப்பம் அவள் முகத்தில் பரவியது. அவளுடைய முகபாவங்களைக் கண்டதும் என் மனத்தை கந்தபாபா வசியப்படுத்தி நான் மட்டும் அம்மணத்தை உணரும்படி செய்திருப்பாரோ என்ற சந்தேகம் நீங்கியது. பின்னால் நான் அலகானந்தன் என்ற என் நண்பன் ஒருவன் மூலம் அந்த நறுமணச் சித்தரிடம் ஒரு சக்தி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். உலகில் பசியால் தவிக்கும் கோடிக்கணக்கான மக்களிடம் அந்த சக்தி இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைத்துக் கொண்டேன். அலகானந்தன், ஒரு சமயம் நான் 100 விருந்தாளிகளுடன் பர்த்வானில் கந்தபாபாவின் வீட்டில் இருந்தேன். அது ஒரு பெரிய விழா சமயம். அந்த யோகி வெறும் காற்றிலிருந்து பொருட்களை வரவழைக்கும் திறனில் புகழ் பெற்றிருந்ததால் நான் சிரித்தபடி அவரிடம் அப்பருவத்தில் கிடைக்காததொரு ஆரஞ்சு பழவகையை வரவழைக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அக்கணமே எல்லா வாழை இலைகளிலும் பரிமாறப்பட்டிருந்த பூரிகள் உப்பிவிட்டன. ஒவ்வொரு பூரிக்குள்ளும் உரிக்கப்பட்ட ஆரஞ்சு இருந்தது. நான் சற்று தயக்கத்துடன் என் பழத்தை சுவைத்தேன். ஆனால் அது மிக அருமையான சுவையுடன் இருந்ததைக் கண்டேன் என்று கூறினான். பல ஆண்டுகளுக்குப் பின் என் ஆத்ம ஞானத்தின் மூலம் கந்தபாபா எப்படி பொருட்களை தோற்றுவித்தார் என்று புரிந்து கொண்டேன். ஆனால் பாவம், அந்த வழி பசியால் பரிதவிக்கும் உலக மக்களுக்கு எட்டாததாயிருந்தது. ஊறு, ஒளி, சுவை, ஓசை, நாற்றம் முதலிய உணர்வுகளுக்கு வேண்டிய தூண்டல்கள் எலக்ட்ரான், புரோட்டான் ஆகியவற்றின் அதிர்வு வேறுபாட்டால் உண்டாக்கப்படுகின்றன. அந்த அதிர்வுகள் பிராணனால் முறைப்படி ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. பிராணன் 5 தனித்தனி புலன்நுகர் எண்ணப் பொருட்களால் அறிவுபூர்வமாக ஆற்றலூட்டம் பெற்ற உயிர் துகள்கள் அல்லது சூட்சுமமான உயிர் சக்திகளாகும். கந்தபாபா சில யோகப் பயிற்சிகளினால் பிராண சக்தியுடன் தன்னை இசைவித்துக் கொண்டு உயிர் துகள்களின் அதிர்வலை அமைப்பில் மாறுதலை ஏற்படுத்தி தனக்கு வேண்டியதை தருவித்துக் கொள்கிறார். அவருடைய நறுமணம், பழம், மற்ற அற்புதங்கள் எல்லாம் வசிய முறைப்படி உண்டாக்கப்பட்ட உள்ளுணர்வுகள் இல்லை. ஆனால் இவ்வுலகத்திற்குரிய அலை அதிர்வுகளின் மூலம் வரவழைக்கப்பட்டவையே. மயக்க மருந்தினால் ஆபத்து வரலாம் என்ற நிலையிலுள்ள நோயாளிகளுக்கு மனோவசியத்தை மனமயக்க மருந்தாக பயன்படுத்தி மருத்துவர்கள் சிறு அறுவை சிகிச்சைகளை செய்து வருகிறார்கள். வசியப்படுவது என்பது அடிக்கடி அந்த நிலைக்கு உட்படுபவர்களுக்கு கேடு விளைவிப்பதாகும். காலக்கிரமத்தில் மூளை உயிரணுக்களின் அமைப்பையே குலைத்து எதிர்மறையான மனப்போக்கை தூண்டிவிட ஏதுவாகிறது. மனோவசியம் என்பது மற்றவரின் உணர்வு நிலையில் அத்துமீறி நுழைவதாகும். அதன் தற்காலிக நிலைக்கும்
தெய்வீக அருள் பெற்ற மனிதர்கள் செய்யும் அற்புதங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இறைவனிடத்தில் விழிப்பு உணர்ச்சியுள்ள உண்மையான மகான்கள் படைக்கும் பிரபஞ்ச கனவு காண்பவனுடன் இச்சாசக்தியை இணக்கமாக பொருத்தி இக்கனவுலகில் மாறுதல்களை செய்கிறார்கள். நறுமணச் சித்தர் போன்றவர்களின் அற்புதச் செயல்கள் பிரமிப்பூட்டுபவை என்றாலும் ஆன்ம சாதனையில் உபயோகமற்றவை. வெறும் பொழுதுபோக்கைத் தவிர வேறு எந்த குறிக்கோளுமற்ற அவைகள் இறைவனை தீவிரமாக தேடுவதிலிருந்து திசை திருப்பிவிடக்கூடியவையாகும். பெரிய மகான்கள் ஆடம்பர அற்புதங்கள் நடத்துவதை கண்டிக்கிறார்கள். அபு சயத் என்னும் பாரசீக ஞானி தண்ணீரிலும் தரையிலும் ஆகாயத்திலும் செல்லக்கூடிய அபூர்வ திறமைகளில் கர்வம் கொண்டிருந்த சில பக்கிரிகளை பார்த்து கேலி செய்தார். ஏன், தவளை கூடத்தான் தண்ணீரில் இயல்பாக இருக்கிறது. அபு சையத் பரிகாசமாக சுட்டிக்காட்டினார். காகமும் கழுகும் சுலபமாக ஆகாயத்தில் பறக்கின்றன. சைத்தான் ஒரே சமயத்தில் கீழை நாட்டிலும் மேலை நாட்டிலும் காணப்படுகிறான். உண்மையான மனிதன் தன் சக மனிதர்களிடையே நேர்மையுடன் வாழ்கிறான். அவன் வியாபாரியாகவும் இருக்கலாம், ஆயினும் ஒரு வினாடி கூட இறைவனை மறவாமல் இருப்பவன். மற்றொரு சமயத்தில் அந்த பாரசீக பெருந்தகை மத வாழ்க்கையைப் பற்றிய தன் கருத்தை பின்வருமாறு கூறுகிறார். உன் தலையில் உள்ளதை ஒதுக்கி தள்ளிவிட்டு உன் கையில் உள்ளதை தாராளமாக அள்ளிக் கொடுக்க வேண்டும். துன்பங்களைக் கண்டு ஒருபோதும் கலங்கக்கூடாது. காளிகாட் கோயிலில் கண்ட பாரபட்சமற்ற ஞானியோ அல்லது திபெத்தில் பயிற்சி பெற்ற யோகியோ குருவை அடைய வேண்டுமென்ற என் ஏக்கத்தை தணிக்கவில்லை. என் இதயத்திற்கு இனங்கண்டு கொள்ள பயிற்றுனர் எவரும் தேவைப்படவில்லை. மிக அபூர்வமாகவே மௌனத்திலிருந்து எழுப்பப்படும் அது ஆகா என்று உடனே கூவியது. கடைசியாக நான் என் குருதேவரை சந்தித்த பொழுது மேன்மையான உதாரணத்தினால் மட்டுமே அவர் ஓர் உண்மையான மனிதனின் தன்மையை எனக்கு உணர்த்தினார்.